வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். நம்ம இப்போ பார்த்துருக்கிறது 12th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 7வது லெசன் பார்த்துருக்குறோம். 7வது லெசனோட பேர் மனித நலன் மற்றும் நோய்கள். இந்த லெசன் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி இரத்த சிவப்பணுக்களில் மற்றும் கொசுவின் உடலில் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க தலைப்பிற்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்குற தலைப்பு பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி இரத்த சிவப்பணுக்களில் எப்படி தொடர்கிறது. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சில விஷயங்கள் பார்த்துட்டோம். அதாவது ஒரு பிளாஸ்மோடியம் நம்ம மனித உடம்புக்குள்ளே முதல்ல வாழக்கூடிய இடம், தேர்ந்தெடுக்கக்கூடிய பகுதி கல்லீரல். ஸோ கல்லீரலில் எப்படி தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை முடித்தது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ கல்லீரலிருந்து வெளியே மீரோசோய்ட் அப்படிங்கிற ஒரு நிலையில் இந்த பிளாஸ்மோடியம் வெளியே வந்திருக்குது. ஸோ அப்படி வந்துட்டு அடுத்து தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியில் தன்னுடைய நிலையை எங்கே நிலைநிறுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணு. ஸோ ரத்த சிவப்பணுக்குள்ளே அந்த பிளாஸ்மோடியத்தினுடைய வாழ்க்கை சுழற்சி எப்படி தொடருங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரத்த சிவப்பணுக்களுள் உள்ளே ரத்த சிவப்பணுக்களின் உள்பகுதியில் நுழைந்த அந்த மீரோசோய்ட்டுகள் ஒரு செல்லுடைய ட்ரோபோசோய்ட்டுகளாக வளர்ந்த அளவில் பெரிதாகின்றன. ஒரே ஒரு செல் அமைப்பு கொண்ட யூனி செல்லுலார்னு சொல்லுவோம். ஒரு செல் அமைப்பு கொண்ட ட்ரோபோசோய்ட்டுகளாக பேரை மாற்றிடுச்சு. மீரோசோய்ட் அப்படிங்கிற நிலையில் இருந்த அந்த பிளாஸ்மோடியம் நிலை தன்னுடைய பேரை மாற்றி இரத்த சிவப்பணுக்கு உள்ளே போனபாடு ஒரு செல் கொண்ட ட்ரோபோசோய்ட்டுகள் என்று பெயரை மாற்றிக்கொண்டு வளர்கின்றன, அளவில் பெரிதாகின்றன. இப்போது அந்த ட்ரோபோசோய்ட்டினுடைய மையத்தில் நுண்குமிழ்கள் உருவாகின்றன. ட்ரோபோசோய்ட்டுகளின் மையத்தில் நுண்குமிழ்கள் உருவாகிறது. அந்த நுண்குமிழ்கள் அளவில் பெரிதாகின்றன. பெரிதாகி பின் சைட்டோபிளாசத்தின் ஒரு பக்கமாக தள்ளப்படுகின்றன. சரிங்களா? சைட்டோபிளாசத்தின் ஒரு புறமாக தள்ளப்படுவதால் முத்திர மோதிர நிலை உருவாகின்றது. என்னாகுது? சைட்டோபிளாசத்தின் ஒரு புறமாக தள்ளப்படுவதால் அடுத்து நம்மளுக்கு என்ன உருவாகிறது? முத்திர மோதிர நிலை. அதாவது அந்த நுண்குமிழ்கள் பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசத்தினுடைய ஒரு பகுதியில் தள்ளப்பட்டிருக்கிறத பார்த்தா நம்ம கைவிரலில் போட்டுக்கிற மோதிரம் இல்லைங்களா? ஸோ அந்த மோதிரம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கணும். அதனால அந்த நுண்குமிழை அடிப்படையாக கொண்டு ஸோ அந்த பிளாஸ்மோடியம் அந்த நிலை முத்திர மோதிர நிலை என்கிறோம். அதாவது சிக்னட் ரிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். முத்திர மோதிர நிலை என அழைக்கிறோம். பின்னர் அதற்கடுத்து ட்ரோபோசோய்ட்டுகளின் உட்கரு, அதாவது அந்த ட்ரோபோசைட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உள்பகுதியில் நியூக்ளியஸ் உட்கரு இருக்கும். அந்த உட்கரு பாலிலா இனப்பெருக்க முறையில் இந்த செல் அண்ட செல் இணையாத ஒரு இனப்பெருக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாலிலா இனப்பெருக்க முறையை பயன்படுத்தி பிளவுறுகிறது. பின் பிளவுற்று அந்த ட்ரோபோசைட்டுகள் அடுத்த இனத்தை வெளிப்படுத்துதுன்னா சைசாண்டுகளை உருவாக்குகிறது. ட்ரோபோசைட்டுகள் பாலியல் இனப்பெருக்க முறையை பயன்படுத்தி இறுதியில் சைசாண்டுகளை உருவாக்குகிறது. அதற்கடுத்து பெரிய சைசாண்டுகளில் மஞ்சள் நிறத்துடன் கூடிய பழுப்பு நிறம் கலந்த சப்னரின் துகள்கள் காணப்படுகின்றன. அந்த சைசாண்டு இப்போ அளவில் பெருசாகுது. அந்த அளவில் பெருசான சைசாண்டுக்கு உள்பகுதியில் மஞ்சள் நிறத்துடன் கூடிய சைசாண்டினுடைய உள்பகுதியில் என்ன இருக்குது? மஞ்சள் நிறத்துடன் கூடிய பழுப்பு கலந்த நிறமி கொண்ட சப்னரின் துகள்கள். 3 மார்க்கில் கேட்கலாம். சப்னரின் துகள்கள். சரிங்களா? ஸோ சைசாண்டுகளின் உள்பகுதியில் மஞ்சள் நிறத்துடன் கூடிய பழுப்பு கலந்த நிறமி காணப்படுகிறது. அந்த நிறமிக்கு பேர் சப்னரின் துகள்கள் என்று பெயர். அதற்கடுத்து சைசாண்டுகள் பிளவுற்று சிறுசாக பிளவுற்று கடைசியில் ஒற்றை உட்கருவை கொண்ட மீரோசோய்ட்டுகள் உருவாக்கிறது. சைசாண்டுகள் என்னாச்சு? பிளவுற்று கொண்டே இருக்கிறது. ஸோ சைசாஞ்சுகள் தொடர்ச்சியாக பிளவுற்று ஒற்றை உட்கருவை கொண்ட மீரோசோய்ட்டுகளை உருவாக்குகிறது. ஸோ ஒற்றை உட்கரு கொண்ட மீரோசோய்ட்டு, ஒரே ஒரு உட்கரு கொண்ட மீரோசோய்ட் உருவாயிடுச்சு. இறுதியில் இரத்த சிவப்பணுக்கள் வெடிக்குது. இறுதி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடந்த பிற்பாடு நம்ம இரத்த சிவப்பணு இருக்கு இல்லைங்களா, அது உடைகிறது அல்லது வெடிக்கிறது. அது ஏன் வெடிக்குதுன்னா அதான் வெடிக்காது. உள்ள ஒரு முக்கியமான கிருமி இருக்கு இல்லைங்களா, அதாவது
பிளாஸ்மோடியத்தினுடைய ஒரு நிலை, அதாவது ட்ரோபோசைட் நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது மீரோசோயிட் நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து வெளியே வர்றதுனால இரத்த சிவப்பணு வெடிக்கிறது. இறுதியில் இரத்த சிவப்பணுக்கள் வெடித்து மீரோசோயிட்டுகளையும் ஹீமோசோயின் என்ற நச்சினையும் இரத்தத்தில் வெளியிடுகின்றன. கடைசியில் என்னாச்சுங்க, இரத்த சிவப்பணுக்கள் உடைகிறது. உடைஞ்ச பிற்பாடு 2 முக்கியமான அம்சங்கள் வெளியே வருது. ஒன்று மீரோசோயிட் வெளிவருது, கூடவே ஹீமோசோயின் அப்படிங்கிற நச்சும் வெளியே வருது. மீரோசோயிட் வெளியே வருது, ஹீமோசோயின் என்ற நச்சும் வெளிவருகின்றன. ஸோ அதற்கடுத்து அந்த வெளியே மீரோசோயிட்டுகள் மற்ற பிற புதிய நல்ல நிலையில் உள்ள இரத்த சிவப்பணுக்களை தாக்குகின்றன. அது சும்மா இருக்கிற கடைசியில் என்ன பண்ணு, மற்ற இரத்த சிவப்பணுக்களையும் போய் தாக்குகின்றன. ஸோ இங்கே மீரோசோயிட்டுகள் கொண்ட சிவப்பணுக்கள் வெடிப்பதனால் சுழற்சி முறையில் காய்ச்சலும் மற்ற அறிகுறிகளும் ஏற்படுகின்றன. அந்த மீரோசோயிட் நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மோடியம் வந்து இரத்த சிவப்பணுக்களை அடிக்கடி உடைச்சிட்டே இருக்கிறதுனால, சுழற்சி முறையில் உடைச்சிட்டே இருக்கிறதுனால கூடவே சுழற்சி முறையில் காய்ச்சலும் மற்ற அறிகுறிகளும் ஏற்படுகிறது. ஸோ இந்த இரத்த சிவப்பணு நிலை சுழற்சி தோராயமாக ஒவ்வொரு 48 முதல் 72 மணி நேரத்திற்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் நடைபெறும். ஆக இந்த இரத்த சிவப்பணு சுழற்சி நிலை, இரத்த சிவப்பணுக்குள்ள அந்த மீரோசைட் சுற்றி வந்துட்டே இருக்கு இல்லைங்களா, இந்த நிலை 48 மணி நேரத்தில் தொடங்கி 72 மணி நேரம் வரைக்கும் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கும். ஸோ இக்கால அளவானது பிளாஸ்மோடியம் இனத்திற்கு ஏற்ப மாறுபடுகிறது. ஒரு 4 வகை பிளாஸ்மோடியம் பார்த்திங்கன்னா, பிளாஸ்மோடியம் எக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவலை, பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லி 4 பார்த்திங்க, பிளாஸ்மோடியம் மலேரியான்னு ஒரு 4 வகை பார்த்தோம்னா, அது ஒவ்வொரு இனத்திற்கும் அந்த அந்த தாக்குதல் நேரம் வேறுபடுகிறது. ஸோ மீரோசோயிட்டுகள் திடீரென வெடிப்பதால் ஆர்பிசிக்கள் தாக்கப்படுதல் தூண்டப்படுகிறது. மீரோசோயிட்டுகள் திடீரென வெளியே வருகிறதுனால, வெடிக்கிறதுனால ஆர்பிசிக்கள் தாக்கப்படுகிறது. சில நேரங்களில் மீரோசோயிட்டுகள் மேக்ரோகேமிட்டோசைட்ஸ், மேக்ரோகேமிட்டோசைட்டுகளாகவும் மைக்ரோகேமிட்டோசைட்டுகளாகவும் மாற்றமடைகின்றன. அப்போ இதுக்கு முன்னாடி ஒற்றை உட்கரு கொண்ட அந்த மீரோசைட் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து சில சமயங்களில் என்ன நடக்கும்னா, அதாவது ஒரு 100 மீரோசைட் வெளியே வந்துச்சுன்னா ஒரு 50 வந்து மறுபடியும் அடுத்தடுத்த ஆர்பி செல்களை தாக்கும். அதில் சில மீரோசைட் வந்து மேக்ரோகேமிட்டோசைட்டுகளாகவும் மைக்ரோகேமிட்டோசைட்டுகளாகவும் மாற்றமடைகின்றன. அதாவது இது வந்து அண்ட செல் விந்து செல்லாக மாறுதுங்கிறாங்க. அதனால தான் இரத்த சிவப்பணுக்கள் நடக்கூடிய சுழற்சி கேமோகோனின்னு சொல்லுவோம். கேமோகோனின்னா கேமிட்டுகள், ஆண் செல்லு விந்து செல் 2 கேமிட் செல் உருவாருன்னு சொன்னோம். மைக்ரோகேமிட்டோசைட்டுகளாகவும் மாற்றமடைன. ஸோ இவை கொசுவின் உடலில் நுழையும் போது முறையே பெண் இனச்செல்லாகவும் ஆண் இனச்செல்லாகவும் பரிமாறுகின்றன, மாற்றமடைகின்றன. ஸோ இந்த மேக்ரோகேமிட்டோசைட்டும் மைக்ரோகேமிட்டோசைட்டும் ரெண்டாவது, ஒரு கொசு வந்து நம்மளை கடிக்கும்போது கொசுவின் உடல்களை சென்றுது. அங்கே போன பிற்பாடு அது வந்து, அதாவது மேக்ரோகேமிட்டோசைட் பெண் இனச்செல்லாகவும் மைக்ரோகேமிட்டோசைட் ஆண் இனச்செல்லாகவும் மாறிடும். அதாவது அண்ட செல் விந்து செல்லாக மாறுகிறது. இப்போ கொசுவின் குடலில் பாதிப்படைந்த சிவப்பணுக்கள் உடைவதால் வெளியேறக்கூடிய ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இணைந்து ஊக்கனைட் என்ற இரட்டை மேற்கருமுட்டு உருவாகிறது. சரிங்களா? இப்போ இங்கே கொசுவின் உடலில் பாதிப்படைந்த சிவப்பணுக்கள் கண்டிப்பாக ரத்தத்துக்குள்ளே, அதாவது இரத்த சிவப்பணுக்குள்ளே அந்த மீரோசைட்டுங்கிற பிளாஸ்மோடியம் கிருமி இருந்தாலே அது பாதிப்படைஞ்ச இரத்த சிவப்பணு தான். அப்போ அந்த கொசுவின் உடலில், ஏன்னா கொசு வந்து நம்மளுடைய உடம்புல, அதாவது பாதிப்படைஞ்ச மனிதனுடைய உடம்புலேருந்து ரத்தத்தை உறிஞ்சிச்சு இல்லைங்களா. ஸோ உறிஞ்சின உடனே கொசுவினுடைய உடம்புக்குள்ளே நம்ம ரத்தம் உள்ளே போகுது. போன உடனே அந்த ரத்தத்துக்குள்ளே ரத்த சிவப்பணு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே மைக்ரோகேமிட்டோசைட் மேக்ரோகேமிட்டோசைட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது அப்படி இருக்குது. இப்போ கொசுவின் உடம்புக்குள்ளே காணப்படக்கூடிய ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் உடைவதால் வெளியேறக்கூடிய ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இணைகின்றன. அந்த
மேக்ரோகேமெட்டோசைட் மைக்ரோகேமெட்டோசைட் ரெண்டுமே ஆண் இனச்சல் பெண் இனச்சலாக மாறுச்சு. ஸோ அந்த ரெண்டும் வந்து ஆர்பிசிலேருந்து வெளியே வருது. கொசுவின் உடம்புக்குள்ள வெளியே வந்து 2 இணையுது. 2 இணைஞ்சு கருவுறுதல் நடந்து ஊக்கனைட் என்ற இரட்டைமைய கருமுட்டை உருவாக்குகிறது. ஊக்கனைட் என்ற இரட்டைமைய கருமுட்டையை உருவாக்குகின்றது. கொசுவின் குடற்சுவரை துளைத்து செல்லும் ஊக்கனைட் ஊசிஸ்டுகளாக மாறுபடுகின்றன. அதற்கடுத்து என்ன பண்ணுதுன்னா அங்கேயும் இருக்காது. அந்த ஊக்கனைட் என்ற 2 நகர்ந்து லைட் என்ன பண்ணுன்னா கொசுவின் குடல் சுவர் பகுதி, குடல் வால்னு சொல்லுவோம், குடல் சுவர் பகுதியை தொலைச்சிட்டு வெளியே வருது. குடல் சுவரை தொலைத்து செல்லும் அந்த ஊக்கனைட் நிலையில் உள்ள அந்த பிளாஸ்மோடியமானது ஊசிஸ்டுகளாக மாறுகின்றன. அடுத்து என்னவா மாறுது? ஊக்கனைட் ஊசிஸ்டாக மாறுது. அந்த ஊசிஸ்டுக்கு உள்ள உள்பகுதியில் ஊக்கனைட் இருக்கு இல்லைங்களா, ஊக்கனைட்டில் குன்றல் பகுப்பு முறையில் பிளவுறுதல் நடைபெறுகிறது. அப்போ ஊக்கனைட்டுக்குள்ளே ஊசிஸ்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊக்கனைட்டில் குன்றல் பிரிவு மியாசிஸ் அப்படிங்கிற செல் பிரிதல் நடைபெறுகிறது. ஸோ அதன் விளைவாக ஸ்போரோசைட்டுகள் உருவாகின்றன. இறுதியில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸ்போரோசைட்டாக மாறுது. மீண்டும் ஸ்போரோசைட்டாக மாறிடு. ஓகே, ஸோ இந்த நிகழ்விற்கு ஸ்போரோகோனி என்று பெயர். அதனால தான் கொசுவின் உடலின் உள்பகுதியில் நடக்கக்கூடிய பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியை ஸ்போரோகோனின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்போரோசோய்ட்டுகள் அங்கேயே இருக்காது, சற்று நகர்ந்து உமிழ்நீர் சுரப்பியை அடைகிறது, சென்று தாக்குகின்றன. கொசுவின் உமிழ்நீர் சிறையை சென்று தங்குகின்றன, அங்கே போயிடுது. கொசுவோடைய உடம்புல உமிழ்நீர் சுரப்பிகளை எச்சில் சுரப்பி சலைவரி கிளாண்ட் அங்கே போய் இந்த ஸ்போரோசோய்டு தங்கிக்குது. ஸோ இத்துடன் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி முடிவடைந்தது. அதற்கடுத்து இவ்வாறு தன் உமிழ்நீர் சுரப்பியில் ஸ்போரோசோய்ட்டுகளை கொண்ட ஒரு கொசுவானது, பாதிப்படைஞ்ச கொசுவானது ஒரு சாதாரண ஆரோக்கியமாக உள்ள மற்றொரு விருந்தோம்பியை, ஒரு மனிதனை கடிக்கும் பொழுது அந்த ஸ்போரோசைட்டுகள் உமிழ்நீர் சுரப்பிலிருந்து வெளித்தள்ளப்பட்டு ரெண்டாவது என்ன ஆகுது? ஆரோக்கியமான மனிதன் உடலில் செலுத்தப்படுகிறது. ஸோ செலுத்தப்பட்டு மீண்டும் அந்த ஸ்போரோசைட் நம்ம கல்லீரலில் தேர்ந்தெடுத்து கல்லீரலில் முடிச்சுட்டு ரத்த சிவப்பணம் தேர்ந்தெடுத்துட்டு பின் மைக்ரோகேமெட்டோசைட்டுகளாக மாறி மீண்டும் கொசுவின் உடம்புக்குள்ளே வருது. ஓகே, ஸோ மலேரியாவானது இரத்த சிவப்பணுக்களில் பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல், அதாவது மலேரியா நோயை ஏற்படுத்தக்கூடிய இந்த பிளாஸ்மோடியமானது இரத்த சிவப்பணுக்களை மட்டும்தான் பிரச்சனை பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அது கூடவே ஏற்படுத்த மட்டும் இல்லாமல் மண்ணீரலிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மண்ணீரல் பகுதியிலும் உள்ளுறுப்புகளையும் பாதிக்கின்றது. சரிங்களா? ஸோ மலேரியா நோயின் அடைக்காப்பு காலம் 12 நாட்கள். நம்ம உடம்புல நோய் உருவாக்குறதுக்கு 12 நாட்கள் எடுத்துக்கும். அடைக்காப்பு காலம் 12 நாளும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா தலைவலி ஏற்படுகிறது, குமட்டல், அப்புறம் தசைவலி ஆகிய மலேரியா தொடக்க கால அறிகுறிகளாகும். இப்போ மீரோசோய்ட்டுகள் ஹீமோசோயின் என்ற நச்சு சிவப்பணு சிதைப்பொருள்கள், சரிங்களா, அதுக்கடுத்தது ஒத்திசைந்து இரத்த ஓட்டத்துக்கு வெளியேறுகின்றன. சரிங்களா? அப்போது இரத்த சிவப்பணு சிதையும் போது மீரோசோய்ட் நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மோடியம் வெளியே வருது. கூடவே ஹீமோசோயின், அந்த ஹீமோசோயின் அப்படிங்கிறது நம்ம இரத்த சிவப்பணுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய ஹீமோகுளோபின் என்ற ஒரு நிறமி, ஒரு புரத நிறமி உடைவதால் அது நச்சா மாறுறது பேர் ஹீமோசோயின். அப்போ மீரோசோய்ட்டுகளும் ஹீமோசோயின் என்ற நச்சும் மற்றும் இரத்த சிவப்பணு சிதைப்பொருட்கள் இந்த மூன்றுமே ஒரே சமயத்தில் வெளியேறுது. மீரோசோய்ட்டு, ஹீமோசோயின் நச்சு பொருள், இரத்த சிவப்பணு சிதை பொருட்கள். இரத்த சிவப்பணு சிதையும் போது சில கழிவுப்பொருட்கள், இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் ஒத்திசைந்து வெளியேறி இரத்த ஓட்டத்திற்குள் கலக்கின்றன. அப்படி கலக்கிறதுனால நோய்க்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன. சரிங்களா? அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா மலேரியா வலிப்பு, சரிங்களா, மலேரியல் பெராக்சிம்னு சொல்லுவோம். இதெல்லாம் 3 ஒன்று சேர்ந்து வெளியே வந்து மலேரியா நோய் ஒன்றுபடுறதுனால மலேரியா பெராக்சிமிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதோட அறிகுறி என்ன பார்த்தீங்கன்னா குளிர் நடுக்கம் ஏற்படுகிறது, அதிகப்படியான காய்ச்சல் ஏற்படுகிறது, இதை தொடர்ந்து வியர்த்தல் ஏற்படுகிறது. இப்போ மலேரியா நச்சானது மேக்ரோபோ செல்களை தூண்டுவதால் அந்த ஹீமோசோயின் அப்படிங்கிற நச்சு பொருள் பார்த்தோம் இல்லைங்களா, அது என்ன பண்ணுதுன்னா
மேக்ரோபேஜ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த சிவப்பினுடைய ஒரு வகை மேக்ரோபேஜ்னு சொல்லுவோம். இரத்த சிவப்போன வகை இது மேக்ரோபேஜ். அந்த மேக்ரோபேஜை போய் தூண்டுது. தூண்டப்பட்ட மேக்ரோபேஜ் என்ன பண்ணும்னா கட்டி சிதைவு காரணி, புற்றுக்கட்டி சிதைவு காரணி சொல்லுவோம், டிஎன்எஃப் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். அந்த கட்டி சிதைவு காரணி வெளியேற்றுகிறது. கூடவே இன்டர்லூக்கின் என்ற வேதிப்பொருளையும் அதாவது அதுவும் ஒரு நோய் எதிர்ப்பு பொருள் தான். சரிங்களா? ஸோ அப்போ மேக்ரோபேஜை தூண்டுது. மேக்ரோபேஜிலேருந்து நோய் கட்டி சிதைப்பு காரணியும் வெளிவருகிறது, இன்டர்லூக்கின் என்ற வேதிப்பொருளும் வெளியேறுது. இந்த ரெண்டும் தான் வெளியே வர்றதுனால சில காய்ச்சல், தொடர்ச்சியாக குளிர் ரெண்டுமே ஏற்படுத்துது. காய்ச்சல் குளிருக்கு ரெண்டுக்குமே என்ன காரணம்? நோய் கட்டி சிதைப்பு காரணியும் இன்டர்லூக்கின் அப்படிங்கிற பொருள் தான் காரணம். சரி, மீண்டும் ஒரு முறை சுழற்சி முறையில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மனிதனில் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது பாதிப்படைஞ்ச கொசு. இது ஸ்போரோசைட்டை ரிலீஸ் பண்ணுது. பாதிப்படைஞ்ச கொசு ஸ்போரோசைட். ஏன்னா அதனோட உமிழ்நீர் சுரப்பியில் ஸ்போரோசைட்டுக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த கொசு ஒரு சாதாரண மனிதனை கடிக்குது, ஆரோக்கியமான மனிதனை. ரெண்டாவது அந்த ஸ்போரோசைட் நிலையில் இருக்கக்கூடிய பிளாஸ்மோடியம் கல்லீரலுக்குள்ளே போகுது. அப்படி பல்கி பெருகுது. பல்கி பெருகி நம்மளுக்கு மீரோசைட்டை வெளிப்படுதுங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இப்போ இதைத்தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மீரோசைட் இருக்குங்களா? மீரோசைட் ரத்த சிவப்பணுக்குள்ளே வருது. ஸோ இது ரத்த சிவப்பணு. ரத்த சிவப்பணுக்கு வந்த ஒருபாடு ரத்த சிவப்பணுக்கு உள்ளே போகுது இல்லைங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது என்னது? நுண்குமிழ் உருவாச்சு இல்லைங்களா? இந்த நுண்குமிழ் சைட்டோபிளாசம் ஒரு பக்கம் வந்திருக்குது. அப்போ உட்கரு ஒரு பக்கம் வந்ததுனால நம்மளுக்கு எப்படி தெரியும்? முத்திர மோதிர வடிவத்தில் வந்துருச்சுங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது ட்ரோபோசோயிட் முன்னிலைகள். அதற்கடுத்து ட்ரோபோசோயிட் நிலை, எஸ் நிலை, நடுநிலைன்னு சொல்லுவோம். அதற்கடுத்தது நம்மளுக்கு சைசாண்டு வடிவம் வந்திருக்குது. ஒற்றை உட்கரு கொண்ட சைசாண்டு வந்துருச்சு. ஸோ சைசாண்டு ரத்த சிவப்புணு வெளியேறுகிறது. ஸோ மறுபடியும் அடுத்த ரத்த சிவப்புணுவை தாக்குது. ஸோ அப்போ கூடவே உள்ள ஹீமோசோயின்கிற அந்த வேதிப்பொருளும் வெளியே வரும். ஸோ அப்படி வெளியே வந்தது சிலது ரத்த சிவப்புணை தாக்குது. ஸோ சில மீரோசைட்டுகள் வேறொரு அம்சமாக மாறுது. சில மீரோசைட் என்னாச்சு? வேறு அம்சமாக மாறுது. அதாவது ஒரு சிலது மேக்ரோ கேமெட்டோசைட், மைக்ரோ கேமெட்டோசைட். மேக்ரோ கேமெட்டோசைட்டுங்கிறது பெண் இனச்சலாகும். மைக்ரோ கேமெட்டோசைட்டுங்கிறது சரிங்களா? ஸோ ஆணுயிரியாக மாறுது. ஸோ இப்போ இந்த நிலையில் நம்ம ரத்த சிவப்புணு நிலையில் உள்ள இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தமாக இந்த சுழற்சி முழுசாகவே நம்ம கேமோகோனின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ரெண்டு தான் காரணம். மைக்ரோ கேமெட்டோசைட், மேக்ரோ கேமெட்டோசைட் 2 செல் உருவாச்சுன்னா அதனால தான் என்ன சொல்கிறோம்? கேமோகோனின்னு சொல்லுவோம். இந்த நிலையில் நம்ம பாதிப்படைஞ்ச மனுஷன் உடம்புல ஸோ அந்த பிளாஸ்மோடி இருக்குது. இந்த மனிதனை ஒரு ஆரோக்கியமான நல்ல நிலை இருக்கிற ஒரு கொசு கடிக்கும்போது இந்த மேக்ரோ கேமெட்டோசைட், மைக்ரோ கேமெட் ரெண்டுமே கொசுவின் உடம்புல உள்ளே பூந்து அதனுடைய குடல் பகுதிக்கு போயிடுது. சரிங்களா? அதற்கடுத்து நடக்குது பார். ஸோ இப்போ கொசுவின் உடம்பு இதை முழுசாக இது கொசுவின் உடம்பில் நடக்கிற நிகழ்ச்சி. இதை நாம் என்ன சொல்லுவோம்னா இந்த நிகழ்ச்சியை இந்த கொசுவின் உடம்புக்குள்ள பிளாஸ்மோடியத்தின் சுழற்சி என்ன சொல்லுவோம்னா நம்ம ஸ்போரோகோனின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ உள்ளே வந்துருச்சா? கொசுவின் உடம்புக்குள்ள வந்தாச்சு. இப்போ இந்த மேக்ரோ கேமெட்டோசைட், மைக்ரோ கேமெட்டோசைட் ஆண் உயிரியாக மாறிடும். மேக்ரோ கேமெட்டோசைட் பெண் உயிரியாக மாறிடும். இந்த ரெண்டு மாறி ரெண்டாவது மேக்ரோ கேமெட்டாக மாறிடும். அடுத்து என்னவா மாறுது? மேக்ரோ கேமெட்டாக மாறிடும். மேக்ரோ கேமெட்டாக மாறுது. சரிங்களா? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோ கேமெட்டோசைட் மேக்ரோ கேமெட்டாக மாறிடும். அதே மாதிரி மைக்ரோ கேமெட் அப்படிங்கிற அந்த ஆண் கேமெட்டோசைட் என்ன பண்ணும்னா ஸோ புற கசைகளை உருவாக்குகிறது. தன்னை சுற்றி இந்த மாதிரி கசைகளை இருக்கு இல்லைங்களா? கசைகளை உருவாக்குது. அப்போது அந்த கசைகளை உருவாக்குன பிறகு மைக்ரோ கேமெட்டாக மாறுது. ஸோ மேக்ரோ கேமெட்டாக மாறிச்சு. மைக்ரோ கேமெட்டாக மாறுது. ஸோ இப்போ ரெண்டு இணைஞ்சு கருமுட்டை உருவாயிடுச்சு. ஸோ கருமுட்டை உருவான பிறகு ஊக்கனைட்டாக மாறுது. கருமுட்டைக்கு பிறகு ஊக்கனைட். ஸோ அந்த ஊக்கனைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸோ டிஎன்ஏ குன்றல் பகுப்பை பயன்படுத்தி பிரிகிறது. அதற்கடுத்து என்ன நடக்கும்? டிஎன்ஏ படிவத்தில் ஸ்போரோகோனி தொடங்குகிறது. சரிங்களா? ஸோ அப்போது இந்த ஊக்கனைட் இது கொசுவினுடைய குடற்சுவர்.
கொசுவினுடைய குடற்சுவர். குடற்சுவரை தொலைச்சிட்டு வெளியே வந்துருச்சு. எது? இந்த ஊக்கனைட் வெளியே வந்து ஊசிஸ்டாக மாறிக்குது. இந்த ஊசிஸ்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊக்கனைட் வந்து ஸ்போரோசோய்ட்டாக மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ ஸ்போரோசோய்ட்டாக மாறி ஸ்போரோசோய்ட்டை வெளிப்படுது. ஊசிஸ்ட்லேருந்து ஸ்போரோசோய்ட்டுகள் வெளியேறுகிறது. அப்போ அந்த ஸ்போரோசைட் மறுபடியும் இது எல்லாமே கொசுவின் உடம்பு. இது ஃபுல்லாகவே கொசு உடம்பு. ஸ்போரோசோய்ட் வந்து வெளியே வருது. வெளியே வர்றதுல அதனுடைய உடம்புக்குள்ளேயே கொசுவின் உடம்புக்குள்ளேயே நகர்ந்து சென்று இது வந்து உமிழ்நீர் சுரப்பி கொசுவின் உமிழ்நீர் சுரப்பில் போய் தங்கிக்குது. அப்போது ஸ்போரோசோய்ட்டை கொண்ட அந்த பாதிப்படைஞ்ச அந்த கொசு இப்போ ஒரு இதை வந்து பாதிப்படைஞ்ச கொசு ஒரு சாதாரண மண்ணை கடிக்கும், மறுபடியும் கல்லீரல் வந்து சிவப்பணு வந்து மறுபடியும் இதே மரத்தை வச்சு சுடுகிறது. புரியுதுங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சது. தேங்க்யூ. கீப் வாட்சிங். தேங்க்யூ. வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல்.